அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடியோ தான் பார்த்துருந்தோம் ராத்திராசன். அதுக்கப்புறம் வந்து நம்ம விஸ்வநாதன் சன்ஸ் இந்த ப்ரோமோ, லைக் பட்டாம்பூச்சி ப்ரோமோ. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது D55 டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் தான். எனக்கு ரொம்ப ஒரு 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 எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு விஷயம். என்ன சாகி அப்படிங்கிறது அதுக்கு மியூசிக் பண்ணுறாரு. கருப்புக்கும் ஒரு தான் எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த ஒரு இதே வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் லைக் ராஜ்குமார் பெரியசாமி அமரனுக்கு அப்புறம் பெரிய ஒரு படத்தை லைக் இவர் பண்ண போகிறாரு. நம்ம தனுஷ், மம்முட்டி, அந்த 2 ஹீரோயினோட பேரை நான் அப்புறம் சொல்கிறேன். வாங்க பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை அழுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ வாங்க பார்த்துட்டு வந்தோம். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 and here we go. ஹைவேக்குள்ள ஒரு பிக் பாஸ் கண்ணு, அதுக்குள்ள ஒரு கேமரா, சாய் மேக்கர் டைம் டார்கெட் செட் prepare for stop. கண்டுபிடிங்க ஸ்டைல் இல்ல, கண்டுபிடிங்க சாய் பழகியர்கள். And last டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நாளைக்கு இந்த ஃபுல் வீடியோ வரப்போகுது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கும் எனக்கு என்னன்னா மியூசிக்கை பற்றி பேசுவோமா? 55 செகண்ட்க்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. யாருங்க அந்த மனுஷன்? டேலண்ட் வடியுது, எல்லாருமே வடியுது. டேலண்ட் எங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் டேலண்ட் மாதிரி தான் இருக்குது. என்னென்னா மியூசிக் ஸ்கோப் பண்ணுறது சொல்லிடலாம், பண்ணுங்க, ஆனால் அதை பண்ணணும், அதுதான் விஷயமே. எனக்கு என்னென்னா மம்முட்டி சார் again we are seeing him. எனக்கு பேரன்பு தான் லாஸ்ட்டாக நான் பார்த்தேன் அவரோட தமிழ். எனக்கு தெரிஞ்ச தமிழில் வந்து ஏதோ ஒரு படம் பேரன்பு தான் நினைக்கிறேன். பட் ராஜ்குமார் பெரியசாமி has brought Mammootty into this and Sai Pallavi for the second time after Amaran. And அமரனுக்கு அப்புறம் இப்போ ஸ்ரீலீலா is again joining hands with பெரியசாமி அவர்கள். ஸோ ராஜ்குமாரோட டிரெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அமரன் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த படங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பண்ண அந்த குறிப்பிட்ட ஃபிலிம்ஸ்னால பேசும் படமாக இருந்துச்சு. ஸோ இதுவும் அப்படி தான். நாளைக்கு காலை மீதி வீடியோவை லைக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. ஆனால் மியூசிக் வைஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட் இருக்குது ஃபார் ஷுவர். ஆனால் ஒரு சீரியஸ்னஸ் தெரியுது. லைக் ஆரம்பமே ஒரு ஹைவே, அதுக்குள்ளே ஒரு கண், அந்த கண்ணுக்குள்ளே ஒரு கேமரா, அதுக்கப்புறம் பணம், மலை. இஸ் இட் அ பொலிட்டிக்கல் மூவி? இப்படி இருக்க போது டார்கெட் செட் ப்ரிப்பேர் ஃபார் தி ஸ்டார்ம். ஸோ நாளைக்கு காலையிலலாம் தெரியும் எப்போ ரிலீஸ் பண்ண தெரியும். ஆனால் வீடியோ நான் பண்ணுறேன், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ ரஷ்ஷில் அடுத்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு இடத்த தெரிஞ்சிருக்கும். நான் அதை ப்ரொகாஸ்டினேட் பண்ணேன்னு எனக்கு தெரியும். அது வந்து அந்த அப்டேட் முடிஞ்சிடும், எக்ஸ்பயர் ஆகிருங்க. ஸோ அதனால தான், வேறு எந்த இதுவும் இல்லை. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எதுவுமே பார்த்து முடிச்சுட்டேன். என் கருத்துக்களே சொல்லிவிட்டேன். உங்கள் கருத்துக்களை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணணும், இல்லை அதை பற்றி அடிச்சு பேசணும்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்காக தான். இந்த எல்லா எஃபர்ட்டும் உங்களுக்காக மட்டுமே. மக்களே ரொம்ப நன்றி. வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டதுக்கு. இப்போயும் பார்க்குறீங்க, எப்போயும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கூட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு இன்னொரு 19 வீடியோ மறுபடியும் சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிளி உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.